அமெரிக்காவில் பொற்காலம் தொடங்கியுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் வலுவடையும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். பதவியேற்பு விழாவில் பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் தெரிவித்தார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுவர்களை அவர்கள் நாடுகளுக்கே திரும்ப அனுப்புவோம். அமெரிக்காவின் பாதுகாப்பு மீட்டெடுக்கப்படும். தேசத்தின் தெற்கு எல்லைகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் என்று அவர் கூறினார். மீண்டும் அமெரிக்கா உற்பத்தி நாடாக மாற்றப்படும். புதிதாக எண்ணெய் கிணறுகள் தோண்டப்படும். உலகம் முழுவதும் எரிசக்தி ஏற்றுமதி செய்யப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். இறக்குமதி வரியை கூட்டுவதன் மூலம் அமெரிக்கா கஜானா நிரப்பப்படும். நாட்டின் வர்த்தக நிலைகள் மாற்றியமைக்கப்படும். பேச்சுரிமையை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆண் பெண் என்ற 2 பாலினங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படும். வல்லமை கொண்ட இராணுவமாக அமெரிக்கா இராணுவம் கட்டமைக்கப்படும். உலக யுத்தங்களில் அமெரிக்கா இனி பங்கேற்காது என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மின்சார வாகனம் கட்டாயம் என்ற அறிவிப்பு திரும்ப பெறப்படும். பணவீக்கத்தை குறைக்க அரசு இயந்திரம் முடுக்கிவிடப்படும். செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்காவின் கொடி பறக்கும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறினார். பனாமா கால்வாய் நிர்வாகத்தை அமெரிக்கா மீண்டும் மேற்கொள்ளும். அமெரிக்கா இனி தன்னிச்சையாக முடிவெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும். அமெரிக்காவின் வேலைவாய்ப்புகள் வேறு நாடுகளுக்கு செல்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பாலின அடிப்படையிலான வேறுபாடுகள் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அதிபர் ட்ரம்ப் உறுதிபட தெரிவித்தார்.